Good morning, students. Today now we are discussing about the living world. The living world like history of classification. இதுல ஒரு 3-4 ஹெட்டிங் பார்த்தோம். யார் சார்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலோட கிளாசிபிகேஷன் பார்த்தாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தா தியோப்ரஸ்டஸ். தேர்ட் யார் அப்படின்னு கேட்ட ஜான் ரே. ஃபோர்த் லின்னேயஸ். Today now we are discussing about numerical taxonomy. நியூமரிக்கல் அப்படின்னாவே நம்பர்ஸ், எண்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்று. இது எப்ப சார் இவால்வ் பண்ணாங்கன்னா 1950ல, 1950ல. அப்ப the numerical taxonomy evolved in the year 1950. That is a modification of system. ஓகே, இருக்கக்கூடிய டாக்ஸானமிலேயே மாடிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி, மாடிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் இதுனா இதுதான். மாடிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி. எஸ் சார், இந்த சிஸ்டம் இவாலுவேட் resembling and different characters. Resembling அப்படின்னா similarities and different characters through statistical method. புள்ளியியல் அடிப்படையில் உயிரினங்களுடைய ஒற்றுமையையும் டிஃபரன்ஸ் வேற்றுமையையும் கணக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல, that is computer analyzing அல்லது computer based, the numerical degree of relationship. எண்களின் அடிப்படையில் எண்களின் அளவிலான தொடர்புடைய உயிரினங்களை என்ன பண்றாங்க, அதோடைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட். பிசி எழுதிக்கோ. என்ன சார் பண்றாங்க? இவாலுவேட். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் ஆர் சிமிலர் அண்ட் டிஃபர் கேரக்டர். ஓகே, ஒன்னு சிமிலாரிட்டி கேரக்டர், இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா டிஃபரண்ட் கேரக்டர்ஸ். இங்க எஸ்டாப் நியூமரிக்கல் டிகிரி ஆஃப் என்னன்னு கேட்டா ரிலேஷன்ஷிப், அல்லது ரிலேஷன்ஷிப் ஆஃப் யார் சார் அப்படின்னு கேட்டா ஆர்கானிசம். ரிலேஷன்ஷிப் ஆஃப் யார்கிட்ட அப்படின்னு கேட்டா ஆர்கானிசத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட்டை வச்சு இவாலுவேட் பண்ணி தென் கம்ப்யூட்டர் அனலைஸ். ஓகே, கணினி முறையில் தொகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு வகைப்பாட்டியலுக்கு என்ன பேரு? நியூமரிக்கல் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், ஒரே லைன் தான். நியூமரிக்கல் டாக்ஸானமி இவாலுவேட் இன் தி இயர் 1950. இது ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லலாம், ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சிஸ்டத்துல எப்படி இவாலுவேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ் கேரக்டர். ஓகேவா? த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இந்த மெத்தட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல், புள்ளியியல் அடிப்படையில். புள்ளியியல் அடிப்படையில் எதை சார் அப்படின்னு கேட்டா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அமாங் தி ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஃபைனலி என்ன சார் அப்படின்னா கம்ப்யூட்டர் அனலைசிங், கணினி முறையில் தொகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு என்ன பேரு? நியூமரிக்கல் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். தென் பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன். பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன். சரிப்பா, இப்ப இந்த பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் அதர்வைஸ் கால்ட் கிளாடிஸ்டிக். ஒன் மார்க் क्वेश्चन, கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் அதர்வைஸ் கால்ட் கிளாடிஸ்டிக்.
இப்ப இங்க இங்க லேட்டர் பயாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் எவல்யூஷனரி அண்ட் ஜெனடிக் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம். ஒரே லைன் தான். ஒன்னு எவல்யூஷனரி, ரெண்டு ஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த இடத்துல பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் இன்னொரு பேரு கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் பேஸ்டு ஸ்டடீஸ் இன் தி எவல்யூஷனரி அண்ட் ஜெனடிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். It lead to the emerge of என்ன சார் அப்படின்னு கேட்டா that is a phylogenetic classification. ஒரே லைன் தான். அப்ப இதனுடைய வகைப்பாட்டியல் எப்படி இருந்தது? இதனுடைய வகைப்பாட்டியல் based on இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மார்பாலஜி, ஹேபிடேட், லோகோமோஷன். ஆனா இங்க இதனுடைய பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் அது கிளாடிஸ்டிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஒன்னு எவல்யூஷனரி இன்னொன்னு ஜெனடிக் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கும் சார் எங்க அமாங் தி ஆர்கானிசம்ல. அப்ப இந்த எவல்யூஷனரி கிளாசிபிகேஷன் என்ன மீனிங்? that is a common ancestor character. இந்த இடத்துல எவல்யூஷனரியில என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா காமன் ஆன்சிஸ்டர் கேரக்டர். காமன் ஆன்சிஸ்டர் அப்படின்னா காமன் ஆன்சிஸ்டர் கேரக்டர்ஸ். இந்த இடத்துல காமன் ஆன்சிஸ்டர் கேரக்டர் ஷேர் பண்ணிருப்பாங்க. இதுல எவல்யூஷனரியில. ஓகே, அப்ப இது ஒரு சைடு. ரெண்டாவது பைலோஜெனடிக்ல இப்ப இந்த பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் இருக்குல்லையா சம்மரைஸ் ஒப்படைக்கிறது எப்படி சார்? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனடிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் ஸ்பீசிஸ். இந்த இடத்துல ஜெனடிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் எங்க சார் அப்படின்னு கேட்டா ஆல் ஸ்பீசிஸ். ஒரே லைன் தான். the phylogenetic classification summarize எதை சார் கொடுக்குது அப்படின்னு கேட்டா the genetic difference between. அப்ப genetic difference between எங்க சார் அப்படின்னு கேட்டா all species. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப genetic difference between எங்க சார் அப்படின்னா all species. ஓகே, இந்தி எங்க சார் அப்படின்னு கேட்டா phylogenetic tree அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஒண்ணு இல்ல சார். பைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் இன்னொரு பேரு கிளாடிஸ்டிக்ஸ் சொன்னேன். இது எதை பேஸ் பண்ணினா பட் இன் திஸ் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி அண்ட் ஜெனடிக் ரிலேஷன்ஷிப். எவல்யூஷனரி அப்படின்னு கேட்டா காமன் ஆன்சிஸ்டர் கேரக்டர் ஷேர் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து ஜெனடிக் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஜெனடிக் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எங்கன்னா ஆல் ஸ்பீசிஸ். இங்க எங்க சார் அப்படின்னு கேட்டா சொல்லுவோம் பைலோஜெனடிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் who introduced the வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாடோகிராம். எர்னஸ்ட் ஹேக்கல் ஒருத்தர் இருக்காரு. எர்னஸ்ட் ஹேக்கல் ஓகே, எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. HAECKAL HAECK எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இவர்தான் முதல்ல என்ன சார் பண்ணியிருக்காரு? எர்னஸ்ட் ஹேக்கல் introduce the methods of என்ன சார் அப்படின்னு கேட்டா அதாவது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இன் தி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இவர்தான் ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டிங் எதை சார் அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வித் தி ஹெல்ப் ஆஃப் என்ன சார் ட்ரீ டயகிராம். அந்த ட்ரீ டயகிராம்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா கிளாடோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இவர்தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எர்னஸ்ட் ஹேக்கல் இன்ட்ரோடியூஸ் என்ன சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு? இன்ட்ரோடியூஸ் மெத்தட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவார்? மெத்தட்ஸ் ஆஃப் வந்து பார்த்தா ரெப்ரசன்டிங் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஓகே, அப்ப எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வித் ஹெல்ப் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா டயகிராம். எதை பயன்படுத்தி அப்படின்னா டயகிராமை பயன்படுத்தி with the help of diagram. என்ன diagram? that is a cladogram அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன diagram? cladogram. இப்ப cladogram பயன்படுத்தி பண்ணவர் யார் சார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹேக்கல் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்ப இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாடோகிராம் சொன்னோம் இல்லையா,
அப்ப எதை சார் பேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல மெயினா ரெண்டு கேரக்டர். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஆன்சிஸ்டர் கேரக்டர், இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா டெரிவ்டு கேரக்டர். அப்ப ஆன்சிஸ்டர் கேரக்டரையும் டெரிவ்டு கேரக்டர் ரெண்டையும் வச்சு உருவாக்கப்பட்டதுதான் கிளாடோகிராம். ஓகே, இப்ப ஆன்சிஸ்டர் அப்படின்னா முன்னோர்களுடைய பண்புகள், டெரிவ்டு கேரக்டர் அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் டோட்டலி டிஃபர். யார் சார் அப்படின்னு கேட்டா ஆன்சிஸ்டர். அப்ப ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் டோட்டலி உனக்கு எப்படின்னு கேட்டா டிஃபரா இருக்கும். இது ஒரு சைடு. ரெண்டாவது, இப்ப இந்த ஒன் ஆர் மோர் டெரிவ்டு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப அந்த கேரக்டர் அப்பியர்ட் இன் எங்கன்னு கேட்டா அப்பியர்ட் டூரிங் தி எவல்யூஷன். இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டா நியூ ஸ்பீசிஸ் கேன் ஃபார்ம்ட். அப்ப இந்த இடத்துல ஒன் ஆர் மோர் derived characters, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட derived characters உருவாகுது இல்லையா, இது appear during the evolution. இதுதான் appear during என்னன்னு கேட்டா evolution. எவல்யூஷனாவே கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சொல்லிருக்கோம் இல்லையா, அப்போ உனக்கு என்னது எவல்யூஷன். அப்ப எவல்யூஷனோட ரிசல்ட் என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். ஒரு நியூ ஸ்பீசிஸ் உருவாயிருச்சு. அப்ப கிளாடோகிராம்ல இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் எதை பேஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆன்சிஸ்டர் கேரக்டர் அண்ட் டெரிவ்டு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வகைப்படுத்தியிருக்காங்க. இதுல இப்ப ஒன் ஆர் மோர் டெரிவ்டு கேரக்டர் அப்பியர் டூரிங் த எவல்யூஷன். இதோட ரிசல்ட் உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு நியூ ஸ்பீசிஸ் உருவாயிருச்சு. அப்போ இந்த கிளாடோகிராம்ல ஈச் எவல்யூஷனரி ஸ்டெப், கிளாடோகிராம்ல ஈச் எவல்யூஷனரி ஸ்டெப், ஒவ்வொரு எவல்யூஷனரி ஸ்டெப்புமே ஒரு பிரான்சஸ். கிளாடோகிராம்ல தட் இஸ் a கிளாடோகிராம். இப்ப இந்த கிளாடோகிராம்ல ஈச் எவல்யூஷனரி ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்புமே தட் இஸ் என்னன்னு கேட்டா என்னது பிரான்சஸ். ஈச் ஸ்டெப் கேன் ப்ரொடியூசிங் என்ன சார் அப்படின்னா பிரான்ச்சிங். பட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா பிரான்ச் பிரசன்ட். ஒவ்வொரு மெம்பர்ஸ்லயும் வந்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்லயும் என்ன ஒவ்வொரு மெம்பர்ஸ் பிரசன்டா இருப்பாங்க. எல்லாமே என்னன்னு கேட்டா டெரிவ்டு கேரக்டர் தான். will not seen in எங்கன்னு கேட்டா ஆர்கானிசம். below a particular branch point, இந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய கேரக்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணாது வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது கிளாடோகிராம்ல என்ன ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரே லைன் தான். அரேஞ்சிங் ஆர்கானிசம் பேசிஸ் ஆஃப், இது மட்டும் எழுதுற, அரேஞ்சிங் ஆஃப் ஆர்கானிசம் பேசிஸ் ஆஃப் சிமிலர் ஆர் டிஃபரண்ட். ஓகே, அரேஞ்சிங் ஆஃப் ஆர்கானிசம் சிமிலர் ஆர் டெரிவ்டு. டிஃபரண்ட் அப்படிங்கறத விட என்ன பண்றோம் அப்படின்னா டெரிவ்டு கேரக்டர், similar or derived. Similar or derived characters from ancestor character. சரி, இதுக்கு பேர் தான் that is cladogram அல்லது phylogenetic tree அப்படின்னு சொல்லுவோம். ஒரே லைன் தான். arranging of organism basis the similar or derived character. ஓகேவா, இந்த derived character differ, இது ஒரு லைன் எழுதிக்கோ, differ from ancestor character, so it is called phylogenetic tree or cladogram. சரிப்பா, இப்போ இந்த கிளாடோகிராம்ல ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு கேட்டா வெர்டிபிரேட்டா ஆர் வெர்டிபிரேட்ஸ். இவங்க யார் அப்படின்னா போனி ஸ்கெலிட்டன். போனி ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம்.
then four limbs. Next amniotic egg இருக்கு இல்லையா, amniotic egg. amniotic egg அப்படின்னு சொல்லுவாங்க. then hair. சார் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வந்து அரேஞ்சிங் ஆர்கானிசம், ஓகே, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே do not repeat. அதாவது below the particular branch point, இதுல இருந்து என்ன பண்ணாது அப்படின்னா ரிப்பீட் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு வெர்டிபிரேட்ல ஃபர்ஸ்ட் யார், சார்க், that is a cartilaginous, குருத்து எலும்புன்னு சொல்லுவாங்க. cartilaginous fish. இது என்ன சார் அப்படின்னா போனி ஃபிஷ், என்ன அப்படின்னா ட்வின் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் போனி ஃபிஷ். ஃபோர் லிம் யாருன்னா ஆம்பிபியன். ஓகே, ஆம்னியாட்டிக் எக்ல ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா ரெப்டைல், இன்னொன்னு பேர்ட்ஸ். ஹேர்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ரோடன்ஸ், இன்னொன்னு யார் சார் அப்படின்னா ப்ரமைட்ஸ். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சிங்குமே என்ன சார், அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சிங்குமே ஒவ்வொரு அனிமல்ஸ், ஒவ்வொரு ஏரியான்னு சொல்லுவோம். இப்ப ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த பிரான்ச் present in derived character, ஒவ்வொரு மெம்பர்ல இருக்கக்கூடிய கேரக்டருமே that is a derived character, will not seen in organism in below the particular point அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ.